அடே, நீ வாயில முழுங்குனியே, அது என்ன தெரியுமா? அது ஒரு வாக்கிங் கேட்ஃபிஷ்டா. எவ்வளோ பெருசுக்கு இருக்கு. அதை அசால்ட்டா மடிச்சு வாய்க்குள்ள வீடா போடுற மாதிரி போட்டு போற. இவ்வளோ பெரிய மரக்கட்டான்னு நினைச்சேன்டா உன்னையெல்லாம். நீலாம் ஒரு மீனை நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இப்படித்தான் உங்களுக்கு தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப அப்படித்தான் இருந்தது. திடீர்னு வேன்னு வாயை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மீனுன்னு. ஸோ ஹலோ ஃபிஷி கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு இந்த மரக்கட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது மரக்கட்டை இல்லை, இவன் பேர் தான் குன்ஸ் கேட்ஃபிஷ். இருக்கிற கேட்ஃபிஷ் வெரைட்டிலே ஒன் ஆஃப் த ஹியூஜ் அண்ட் மான்ஸ்டரஸ் கேட்ஃபிஷ். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன்ல, அக்ரெசிவ், மான்ஸ்டர், ப்ரிடேட்டர்னு. அந்த மாதிரி இவன் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு மான்ஸ்டர் ப்ரிடேட்டர். சொல்லப்போனால் இவன் தான் மதம் முழுங்கி ஆன்னு வந்துட்டு முழுங்கிடுவான் எல்லாத்தையும். ஸோ அவனை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி கதை சொல்லட்டா? ட்ரஸ்ட் மீ, போர் அடிக்காது, ட்ரஸ்ட் மீ. இந்தியாவில் 2 சகோதரர்கள் இருந்தாங்களாம். ஒருத்தன் கிடுகிடுன்னு பெருசாக வளர்ந்துட்டான், இன்னொருத்தன் அவ்வளோவா பெருசாக வளரல. ஆனால் அவங்க 2 பேருக்கு வித்தியாசமே ஒன்று தான், அவங்க சைஸு தான். சின்ன பிள்ளையில் 2 பேரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரியே இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணான்னு தெரில, மாட்டு தண்ணி சாப்பிட்டு வேகமாக வளர்ந்துட்டான். ஒருத்தன் ஏதோ ஓரளவுக்கு தான் வளர்ந்தான். சரிடா, அப்படி என்னடா அவ்வளோ பெருசுக்கு எல்லாம் வளர்ந்தாங்க கிழிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் பகேரியஸ் சகோதரர்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா கூன்ச் சகோதரர்கள். சின்ன பையன் சின்னதாக இருந்தாலும் சவுத் ஏஷியா ஃபுல்லாக தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தான். ஆனால் பெரியவன் அப்படி இல்லை, ரொம்ப மோசமானவன். அவனோட கண்ட்ரோலில் இருந்ததே இந்தியா மட்டும்தான். ஏடா அப்படி என்னடா இந்தியாவில் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி டெத்துக்கு காரணமே இவனாக தான் இருக்கான். அந்தளவுக்கு மோசமான பையன். ஸோ இன்றைக்கி நம்ம அவனை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், சின்ன பையன் பெரியவன் அப்படின்னு. ஸோ சின்னவனுக்கு பெரியவனுக்கு பெருசாக இருக்கிறது வித்தியாசம் சைஸு தான். எந்த அளவுக்கு சைஸில் வித்தியாசம்னா, பெரியவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் வரைக்கும் வளருவான். ஆனால் சின்னவன் 20 சென்டிமீட்டர் தான் வளருவான். அண்டா அப்போ பெரியவன் சின்னவனான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆப்வியஸ்லி பெரியவன் சின்னவன் தான். ஸோ பெரியவன் பேர் பகேரியஸ் யாரிலி த கூன்ச் கேட்ஃபிஷ். சின்னவன் பேர் பகேரியஸ் டார்க் கூன்ச் கேட்ஃபிஷ். அவ்வளோதான். இதில் இருக்கிறதே ரொம்ப மோசமானவன் யாருன்னா பெரியவன் தான். இப்போ நீங்கள் பார்த்தவனும் பெரியவனை தான். ஆனால் நீங்கள் பார்த்தது ஒரு அக்வாரியம் டேங்க். ஸோ கூன்ச் கேட்ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேட்டிவ் டு இந்தியா. எல்லாம் நம்ம பயிலுக்கு தான் வளர்ந்துருக்க லட்சணம் அப்படி அவ்வளோ பெருசு. ஸோ கூன்ச் கேட்ஃபிஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் டெட்லியஸ்ட் கேட்ஃபிஷ் எவர். ஸோ வைல் கம்பேரிங் வித் அதர்ஸ், யாரளி வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி தான், யாழி மாதிரி அவ்வளோ பெருசுக்கு இருக்கும். இதை மேக்ஸிமம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஞ்சஸில் அதிகமாக இருக்கும். கேஞ்சஸ் பேசினில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஒரு பெரிய வளர்ச்சிக்கு, இமாலய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க நம்ம தான் காரணம், வேறு யாரும் இல்லை. ஸோ கேஞ்சஸில் இது பெருசாலாம் ஒன்றும் வளர்ச்சி இல்லை. பட் கேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல நிறையா பேர் போய் இறந்தாங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்க எல்லோரும் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறது இல்லை. இப்போ பற்றி பேசுகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறந்தவங்க எல்லாரோடைய சடலங்களையும் வந்து கேஞ்சஸில் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ ஒரு மீனுக்கு தேவையான பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு பதிலாக அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டீகம்போசிங் பாக்டீரியா, அதாவது மனுஷன் மக்கி போகிறதுக்கு உண்டான பாக்டீரியா எல்லாம் கேஞ்சஸில் வளர ஆரம்பிச்சிருச்சு. பட் இதுக்கு முன்னாடி இந்த இது எல்லாமே அப்படி இல்லை. ஸோ நம்மளோட வேஸ்ட், ஐ மீன் ஹியூமன் வேஸ்ட் கிடையாது, ஹியூமனே வேஸ்ட்டாக இறந்து போய் தூக்கி போடுறப்ப அவங்கள சாப்பிட்டு வாழ்ந்தது தான் இந்த யாரளி. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், யாழி எல்லாம் பெரிய பெரிய சைஸை, ஜைஜாண்டிக் சைஸை வந்து குறிக்கக்கூடியது. பட் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும். குட்டியில் பருவத்தில் பன்னிக்குட்டி கூட சூப்பராக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கதையோட ஹீரோ ரொம்ப பார்க்க சூப்பராக இருப்பார். அப்படியே பெரிய மீசை வச்சுக்கிட்டு, அழகாக கீழே 2 தாடி வச்சுக்கிட்டு. கூன்ச் கேட்ஃபிஷ் பார்க்குறதுக்கு எல்லாமே பெருசாக தான் இருக்கும் அதுகிட்ட. அப்போ அது கேஞ்சஸில் மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கான், இன்னொரு இடத்துலையும் இருக்கான். நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீகாங் அண்ட் சாவ்பரையா ரிவர் பேசின்ஸ். ஸோ இது யாருக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கே தெரியும். இரிடிசன்ட் கேட்ஃபிஷ் அண்ட் பருன் கேட்ஃபிஷ். இல்லை ஷார்க்கை கேட்ஃபிஷ்ங்கிறீங்களா? நம்ம சேனலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஷார்க்கை தான் ஷார்க்குன்னு சொல்லுவோம், கேட்ஃபிஷ்ஷை கேட்ஃபிஷ்னு தான் சொல்லுவோன்னு.
ஸோ அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இவனும் சர்வை பண்ணுன்னா அந்தளவுக்கு பெருசாக வளர்ந்து தான் ஆகணும். என்ன கொஞ்சம் ஆழம் தெரியாமல் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டார். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது, ஒரு 6 அடி வரைக்கும் பெருசாக வளர்ந்துருக்காரு இவர். ஸோ இவனோட மேஜர் டைப் ஆஃப் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மீனை வேட்டையாடி சாப்பிட்றது தான் இவனோட மேஜர் டைப் ஆஃப் ஃபுட்டு. அண்ட் இவன் ஒரு முக்கியமான ஆம்புஷ் டைப் கேட்ஃபிஷ், அதனால் சடனாக தான் அட்டாக் பண்ணுவார். சின்ன வயசுலேருந்தே குட்டியாக இருக்கும்போதே தன்னோட முன்னோர்கள்ட்ட இருந்து மனுஷக்கறியை ருசிச்சிட்டாரு. அதனால் இன்னமுமே கேஞ்சஸில் ஒரு சில இடத்துல மக்கள் இறங்குறதுக்கு பயப்படுவாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் யாரலி, தட் இஸ் த கூஞ்ச் கேட்ஃபிஷ். சரி, எல்லாம் சரிப்பா. இப்போ இவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு மேஜர் ரீசன் என்ன, இப்போது இந்த யாரலி நம்ம அக்வாரியம் டேங்க்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கூடவாடா விட்டு வைக்கலை அப்படின்னா இதையும் விட்டு வைக்கலை நம்ம. ஸோ இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் கிடையாது. இவனை பிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா 6 அடி மீனை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். இன்னொன்று, கங்கை நதியில் நம்மளால் கப்பல்லாம் விட முடியாது. கப்பல் விட்டால் தான் அவ்வளோ பெரிய மீனை பிடிக்க முடியும். அங்கே போட்டு போகிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதில் போய் நம்ம எங்கே கப்பல் விடுறது? ஏன்னா அது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஏரியாவில் அதிகமாக இருக்குது. அதுவே குண்டும் குழியுமா பயங்கரமாக இருக்கும். அங்கே போய் கப்பல் விட்டால் அப்புறம் சுறாப்படத்தில் தலைவர் வடிவேல் கொண்டு வந்து கப்பல் நடுரோட்டில் நிப்பாட்டின மாதிரி தான் இருக்குது. எது ரோடு வந்துருச்சா அந்த கதையாகிடும். அப்புறம் ரீசெண்டாக 2021 ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் இல்லைடா 4 பேர். அதில் 2 பேர் தான் இப்போதைக்கு கிடச்சிருக்காங்க. மிச்சம் 2 பேர் என்ன ஆனாயினே தெரில அப்படின்னு. அது யாருன்னா பெகாரியஸ் வெக்ராண்டிஸ் அண்டு பெகாரியஸ் லைக்கா. இவங்க 2 பேருமே இவங்களை சேர்ந்தவங்க தான். ஆனால் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 அடிக்கு மனுஷனே திங்கிற அளவுக்கு வளர்றானே, இவனெல்லாம் தொட்டிக்குள்ள வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நிறைய பேர் இப்போ அதில் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. வேற நம்ம பர்முடா ட்ரையாங்கிள் அக்வாட்டிக் சஞ்சய் ப்ரோ கூட நிறையா அதெல்லாம் விற்றுட்ருக்காரு. வெல், இது எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 to 6000 அந்த ரேஞ்சில் வருது அக்கார்டிங் டு த சைஸ். வேற அது கண்டிப்பாக பெகாரியஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது எல்லாமே பெகாரியஸ் யாரலி மட்டும்தான். ஏன்னா அவர் விற்கிறது எல்லாமே மான்ஸ்டர் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு. இந்த கூஞ்ச் கேட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தப்பித்தவரை கூட இதுக்கு ஃபுட்டு கொடுக்குறேங்க, ஐயா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே வலுவலுன்னு இருக்கேன்னு கையில் எடுத்து வலிக்கிட்டு விளாட்றதுனா எடுக்கக்கூடாது. ஏன்னா அது கையை முடிங்கிடும். ஏன்னா நேச்சர் எப்போதுமே யாருக்குமே பரிதாபம் காட்டாது. அதே தான் இந்த விஷயத்துலையுமே. ஸோ கூஞ்ச் கேட்ஃபிஷ் 6 அடி வரைக்கும் வளரும்னு சொல்லியிருக்கோம். பட் கேப்டிவிட்டியில் எவ்வளோ பெருசுக்கு வளரும்னு இப்போ வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. ஏன்னா இப்போ தான் அது ஹாபிக்கு வந்திருக்கு. தென் கம்மிங் டு இட்ஸ் டயட், இது ஒரு ஆம்புஷ் கேட்ஃபிஷ். ஸோ இதுக்கு நீங்கள் பெல்லட்ஸ்லாம் கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துக்காது. எல்லாமே லைவ் ஃபுட்டு தான், லைவ் ஃபீடிங் தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கூஞ்ச் கேட்ஃபிஷ் கங்கை நதியில் வாழ்ந்ததுன்னு சொன்னேன். கங்கை நதியோட நீரோட்டம் ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கூஞ்ச் கேட்ஃபிஷ் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய வாட்டரில் மட்டும் வைங்க. அதாவது ஃபார் லைக் குலாயத் டைகர் ஃபிஷ்ஷுக்கு ஃபாஸ்ட் மூவிங் வாட்டர் இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவனுக்கு ஃபாஸ்ட் மூவிங் வாட்டர் தான் இருக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சர்ஃபேஸில் வைக்கும்போது, தண்ணியில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே மணல் போட்டு வச்சிடணும். ஏன்னா இந்த பையன் மேலெலாம் வர மாட்டான், கீழே தான் இருப்பான், பாட்டம் ஃபீடர். அண்டு ஒரு நல்ல வெல் நோன் ஃபில்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் எதாக இருந்தாலும் அப்படியே முழுங்கி திரும்ப அப்படியே வெளியே கக்கக்கூடிய பர்சன். ஸோ பெட்டர் கோ ஃபார் கேனிஸ்டர் ஃபில்டர். ஓகே கைஸ், ஸோ இதுதான் கூஞ்ச் கேட்ஃபிஷை பற்றின ஒரு இன்ஃபோ. என்னடா இதுலேயும் கம்மியாக சொல்லியிருக்கியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இதை பற்றி பெருசாக எதுவும் தெரியல. இன்னொரு 1 வருஷம் போனால் தான் தெரியும் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும், கண்டென்ட் தெரியும்னா மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.